என்ன ஆண்டவர் இந்த முழு உலகமும், அதாவது தற்போது நம்ம குடும்பங்கள்லயும் சரி, கிராமங்கள்லயும் சரி, நகரங்கள்லயும் சரி, நாடுகளிலும் சரி பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், சண்டைகள், கொள்ளைகள், கொலைகள், பகைகள், போர்கள், எங்கு பார்த்தாலும் இந்த சமாதானத்தை இழந்த நாம் நிற்கிறோம். இந்த முழு உலகமும் எதை தேடுகிறது என்றால் சமாதானத்தை தான் தேடுகிறது. நாம ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் நம்ம எதை தேடுகிறோம் என்றால் சமாதானத்தை தான் நாம் தேடுறோம். ஏன்னா உலக வாழ்வு பிரச்சனைகள் நிறைந்த வாழ்வு. பிரச்சனைகள் இல்லாத மனிதன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. பிரச்சனைகளோடு கூடத்தான் நாம் வாழ்கின்றோம். பிரச்சனைகளையும் நம்ம மேற்கொண்டுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை தாண்டிதான் நம்ம போயிட்டும் இருக்கோம். இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம பல பாடங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த கஷ்டம் நடுவே அமைதலோடு வாழ்கின்ற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கஷ்டம் மத்தியிலும் அமைதலோடு வாழ்வது நம்ம எப்படின்னா, ஆண்டவர் கொடுக்கும் ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை இருதயத்துல நாம பெற்றுக்கொள்வோம் என்றால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளினால நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் வராதபடி கடவுள் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். நாம என்ன செய்யணும்? சமாதானத்தை இருதயத்துல நாம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பெரிய சமாதானம் நம்மளுக்கு மிக மிக அவசியம். இந்த சமாதானத்தை யார் கொடுக்க முடியும்? சமாதானத்திற்கு காரணமாயுள்ள சமாதானத்தின் பிரபுவாகிய இறைமைந்தன் இயேசு ஒருத்தரால் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். இது சமாதானத்தின் தேவன். அவர் சமாதான பிரபு. அவர் ஒருவரால் தான் என்ன செய்ய முடியும்? இந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆதியிலேயே ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாம் ஏவாளை படைத்தார். தன்னுடைய பிள்ளைகளாக தான் படைத்தார். தன்னோடு ஐக்கியம் கொள்ளும்படிதான் படைத்தார். ஆனால் மனுஷர் என்ன பண்ணிட்டாங்க? பிசாசோட ஐக்கியம் வைத்தார்கள். பிசாசு சொல்வதை என்னைக்கு கேட்டோமோ அன்னைக்கே நம்ம மனித குலம் தேவனுக்கு விரோதமாக மாறிவிட்டது. கடவுள் நம்மளை படைச்சாரு. படைச்சு என்ன செஞ்சா? பிசாசனுடைய இதுக்கு நம்ம அடிமையாயிட்டோம். அப்ப கடவுளுக்கு நம்ம விரோதி ஆயிட்டோம். தேவனுக்கு நம்ம விரோதியா மாறின விஷயம் எப்படின்னா, பாவம். இந்த பாவத்துல அடிபட்டதுனால கடவுளுக்கு நம்ம விரோதம் ஆயிட்டோம். இந்த பாவம் மனுஷருடைய ரத்தத்துல கலந்து விட்டது. பாவம் கடவுள் ஒரு விதமா படைத்தாரு ஆதாம் ஏவாள. ஆனா பாவம் செஞ்சிட்டோம். பாவம் செஞ்சது பலன் என்னது? மனுஷனுடைய ரத்தத்துல பாவம் கலந்து விட்டது. அதனால்தான் என்னது? பாவங்கள் மேல மேல ஏற்பட்டு கொண்டே இருக்குது. இத தடுக்க பிதாவானவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பிதா நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைக்கிறார். நம்ம ஏசாயா 9:6 பார்க்கும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப இந்த சமாதான பிரபு அனுப்பி வச்சிருக்கார். சமாதானத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்கன்னு கடவுள் என்ன செஞ்சிருக்காரு? பிதாவானவர் என்ன செஞ்சிருக்காரு? சமாதான பிரபு நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல அநேக பிரச்சனைகள் இருக்கிறது. இப்ப நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கும்போது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்ம தேவனோடு நம்ம சமாதானமாக இருக்கணும். ஒருவரோடு ஒருவர் நம்ம சமாதானமாக இருக்கணும்.
இப்ப சிலுவை நம்மளுக்கு எதை குறிக்குதுன்னா, அதுல இருக்கிற நேரடியான மரம் இருக்கு பாருங்க, அந்த சிலுவை, அது தேவனோடு உள்ள உறவை குறிக்கிறது. அந்த குறுக்கு மரம் அவரோட நம்ம யார் யார் பிரியமா இருக்குமோ அதனுடைய உறவை குறிக்கிறது. அப்ப பாருங்க, நம்ம சமாதானமாக வாழ்ந்தாதான் 2 பேரும் ஐக்கியமாக நாம இருக்க முடியும். அப்ப நம்ம சமாதானமாக வாழும்போது கடவுள் இது யாருக்கு அளிப்பார்? இந்த சமாதானத்தை யாருக்கு அளிப்பார்? யார் பெற்றுக்கொள்ள முடியும்? 1, வேதத்தை விரும்பி வாசிக்கிறவர்களுக்கு. வேதத்தை நம்ம விரும்பி வாசிக்கும் போது, அதாவது சங்கீதம் 119, 165ல கடவுள் சொல்றாரு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்றார். அப்ப நம்ம வேதத்தை நேசிக்கும் போது மிகுந்த சமாதானம் உண்டு. நீதிமொழிகள் 3:1-2ல பார்க்கும்போது, என் மகளே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசியும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அப்ப பாருங்க, அவருடைய வேதத்தை நம்ம வாசித்து அவர் போதகத்தை மறக்க கூடாதுன்றாரு. அவருடைய கட்டளைன்னு நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப அவர் என்ன செய்வாராம்? நீடித்த நாட்களையும் தீர்க்காசியும் சமாதானத்தையும் நம்மளுக்கு தருவேன்னு கடவுள் என்ன சொல்றாரு. அது அடுத்ததாக ஜெபிக்கிற மக்களுக்கு, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஜெபிக்கிற மக்களுக்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு. பிலிப்பியர் 4:6-7 பார்க்கும்போது, பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால வேண்டுதலான தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்றாரு. அதாவது நம்ம எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா, நம்ம விண்ணப்பங்களை வைக்கிறோம். எல்லாத்தையும் சாமி கிட்ட நம்ம கேட்கிறோம், இது வேணும் அது வேணும் எல்லாம் சொல்றோம், எனக்கு வியாதியை சுகப்படுத்துங்க எல்லாம். ஆனா ஒவ்வொரு காரியத்திலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். அந்த ஜபத்துல வேண்டுதல்ல ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்கள், ஜபத்துல தெரியப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அப்படி நம்ம தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்ம சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்வார்? காத்து கொள்ளுவார். நாம இப்படி வேதத்தை வாசித்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக நாம இருக்கும்போது கடவுள் என்ன செய்வாரா? எல்லாவற்றையும் என்ன செய்வாராம்? இயேசுவுக்குள்ளாக நம்மளை காத்து கொள்வார், சமாதானத்தை தருவார். அடுத்தது ஆலயத்து செல்பவர்களுக்கு ஆகாய் 2:9 பார்க்கும்போது, ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆலயத்தின் மகிமையான இடத்துல சமாதானம் உங்களுக்கு உண்டு என்று சொல்றார். அப்போ நம்ம ஆலயத்துக்கு கண்டிப்பாக போகணும். போகும்போது நம்மளுக்கு என்ன செய்வார்? சமாதானத்தை கட்டளையிடுவார். அடுத்ததாவது சாந்த குணமுள்ளவர்களுக்கு கடவுள் என்ன செய்யறாரு? கண்டிப்பாக சமாதானத்தை தருவார். பெண்களாகிய நமக்கு சாந்த குணம் இருக்கணும், ஆவியின் கனி எல்லா குணமும் இருக்கணும். அந்த குணங்கள் இருந்து ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல சமாதானம் கண்டிப்பா கிடைச்சிடும். எல்லாவற்றிலும் பொறுமையா சாந்தமா இருக்கணும். பெண்களாகிய நமக்கு இந்த குணங்கள் ரொம்ப முக்கியம். அதனால்தான் பைபிள்ல ஒவ்வொன்றும் நம்ம படிக்கும்போது கடவுள் சொல்றாரு, நம்ம கிட்டதான் அந்த சமாதானமே இருக்கு. நம்ம நல்லா இருந்தோம்னா குடும்பம் சமாதானமாக நிச்சயம் இருக்கும். அப்போ கடவுள் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கடவுள் என்ன செய்வார்? சமாதானத்தை தருவார், மன மகிழ்ச்சியா இருப்பார்கள்னு சொல்றாங்க. அடுத்தது பரிசுத்த வாழ்க்கை நடத்துறவங்களுக்கு. பரிசுத்த வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தவறுகள்லாம் நடக்குது, எவ்வளவு பாவங்கள் நடக்குது. ஆனா பரிசுத்த வாழ்க்கை நம்ம வாழணும்னு கடவுள் விருப்பப்படுறார். சங்கீதம் 85:8 பார்க்கும்போது, தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுவார், அவர்களை மதிக்கட்டுக்கு திரும்பாதிருப்பார்கள். அதாவது அவங்க தப்பு பண்ண சான்ஸே இல்லைன்றார் கடவுள். அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம போகும்போது கடவுள் என்ன செய்வார்? நம்மளுக்கு ஏதாவது தீயது வந்தா கூட கடவுள் என்ன செய்வார்? நம்மளை காப்பாற்ற ஆயத்தமா இருக்கிறார்.
அடுத்தது கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு, கடவுள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதாவது ஏசியா 26:3 பார்க்கும்போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதே உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன்னு சொல்றார். கடவுளை நம்ம மேல நம்பிக்கை நம்ம வைக்கும்போது, அவரை உறுதியா நம்ம பிடிக்கும் போது, நீர் தான் எனக்கு எல்லாமே, நீர் தான் ஏசப்பா அப்படின்னு அவர் மேல நான் நம்பிக்கை வைக்கும் போது பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். நம்ம எல்லாருமே நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனாலும் சிலது நம்ம டிசிஷன் எடுப்போம். எல்லாத்தையுமே கடவுள் மேல பாரத்தை போட்டுருங்க. கண்டிப்பா என்ன செய்வாரு, அதுக்கு எந்தெந்த நேரத்துக்கு என்ன வேணுமோ அதை கடவுள் நம்மளுக்கு தந்து நம்ம குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கொடுப்பார். நம்ம எடுக்கிற டிசிஷன் சரி இருக்காது. ஆனா கடவுள் மேல நம்பிக்கை நம்ம வைக்கணும். அப்படி நம்பிக்கை வைக்கும் போது கடவுள் நம்மளுக்கு என்ன செய்வார், சமாதானத்தை தருவார். அடுத்தது நற்கிரியை செய்பவர்களுக்கு, நல்ல காரியத்தை செய்பவருக்கு, அதாவது ரோமர் 2:10 பார்க்கும்போது, நன்மை செய்கிறவன் எவனோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். யார் நன்மை செய்கிறார்களோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் கர்த்தர் சொல்றார். நம்ம உலகத்துல இருக்கும்போது நம்மளால முடிஞ்ச உதவி 4 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, எல்லாருக்கும் ஜனங்களுக்கு நம்மளால முடிஞ்ச நன்மைகள் நம்ம செய்யணும். செய்யும் போது எத்தனையோ பேரு நல்லவங்களா மாறவங்க இருக்கிறாங்க. அப்ப அதனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு தான். அந்த மாதிரி நல்ல நற்கிரியை செய்பவர்களுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் கடவுள் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அடுத்தது ஆவியில் சிந்தை உள்ளவர்களுக்கு, ரோமர் 8:6, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தை, அந்த பர்ஸ்தாவி நம்மளுக்கு இருக்கணும். அந்த பர்ஸ்தாவினால நம்ம நிரப்பப்படும் போது கடவுள் என்ன செய்யறாரு, நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம சமாதானத்தை தருகிறார். அடுத்தது கர்த்தருக்கு பிரியமான வழியில் நம்ம நடக்கணும். நீதிமொழிகள் 116:7. அதாவது ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானம் ஆகும்படி செய்வார். அப்ப பாருங்க, நம்ம கர்த்தருக்கு நம்ம பிரியமா இருக்கும்போது, உலகத்துல தீங்கு வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, பல பாடுகள் வரும்போது, கடன் தொல்லைகள் வரும்போது, சத்துருக்கள் நம்மளை தொந்தரவு கொடுக்கும். ஆனா கடவுள் என்ன செய்வாராம், அந்த சத்துருவே நமக்கு சரண்டர் ஆகுற மாதிரி சமாதானத்தை நம்மளுக்கு கொடுக்க என்ன செய்யறார், அவர் ஆயத்தமாக்கி இருக்கிறார் என்பதை கடவுள் என்ன செய்யறார், நமக்கு சொல்றார். நம்ம இந்த குணங்கள்லாம் நம்ம பெண்களாகிய நமக்கு எல்லாருக்கும் வேணும், கண்டிப்பாக வேணும். குடும்பத்துல நம்ம இருக்கிறோம், ஆனா நம்ம இதெல்லாம் பேசுறோமே தவிர, பைபிள்ல வாசிக்கிறோமே தவிர, ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்றது கிடையாது. நம்ம குடும்பம் போது கணவனோட இருக்கிறோம், ஆனா எத்தனை நாள் நம்ம கணவனுடைய இருதயத்தை நம்ம காயப்படுத்துறோம். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சட்டுன்னு பேசிடுறோம். பொறுமையா இருக்கணும். ஆவியின் கனி அந்த மொத்த வசனமும் நம்மளுக்கு தான் அது. அதே போல பிள்ளைகள் இடத்துல குறைகள் இருக்கும்போது ரொம்ப கடினமா பேசக்கூடாது. இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா இருக்கு. அவங்க கிட்ட குறைகளை பேசும்போது அந்த பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, நம்ம வீட்டுல இருக்கிறத விட வெளியே இருந்தாவே நிம்மதியா இருக்கும்ன்ற எண்ணம் கூட பிள்ளைங்களுக்கு வந்துருது. அந்த எண்ணங்கள்லாம் வராதபடி, அந்த எண்ணங்களே நம்மளுக்கு வராதபடி கடவுள் என்ன செய்யறாரு, நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், சமாதானமாக குடும்பத்துல இருக்கணும். அப்படி சமாதான பிள்ளைங்க இந்த மாதிரி வளரும் போது, நம்ம மற்றவங்களை காயப்படுத்தும் போது நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி செய்யும், அதே ஜெனரேஷன்ல தான் வரும். அப்ப அவங்களுக்கு சமாதானம் இருக்குமா, அவங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்குமா, இருக்காது. அதனால நம்ம தான் என்ன செய்யணும், நம்ம முன்மாதிரியாக இருந்து என்ன செய்யணும், நம்ம தாய் தான், குடும்பத்துல தலைவி நம்ம தான் என்ன செய்யணும், பிள்ளைகளோட கணவனோட இருக்கும்போது, எல்லாவற்றிலையும் பொறுமையா இருக்கும்போது, சாந்த குணமா இருக்கும்போது கடவுள் நம்ம என்ன செய்வாரு, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். அதே போல குடும்பத்துல ஒவ்வொருத்தரோட நம்ம சமாதானம் இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேஷன்ஸோட, சிலர்லாம் எவ்வளவு கஷ்டத்துல பேசாம இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாதபடி நம்ம என்ன செய்யணும், சமாதானமாக இருக்கணும்.
அப்படி நம்ம சமாதானமாக இருக்கும்போது கடவுள் என்ன செய்வார்? நம்மோடு இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல நாம பாக்குறோம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதாவது உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆண்டவர் சொல்றாரு. உலக கொடுக்கிற பிரகாரம் சமாதானம்னா, இப்ப நல்ல வசதி, 2 பேரும் வேலை பாக்குறாங்க, 2 பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க, அதனால சமாதானம் வரும்னு நம்ம நினைக்கிறோம். அது உலக பிரகாரமான சமாதானம். அந்த சமாதானம் நிலையான சமாதானம் கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் தான் நிலையான சமாதானம். அது என்னன்னா, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது ஆண்டவர் கொடுக்கிற நம்மளுக்கு சமாதானம். அதுல எல்லாவற்றையும் என்ன செய்வாரு? அவர் நம்மளுக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லாம நம்ம 4 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எல்லாருக்கும் நம்ம சொல்லும் போது நம்மளுடைய பாதங்கள், கடவுள் சொல்றாரு, நீ சுவிசேஷத்தை மற்ற ஜனங்களுக்கு என்னுடைய இதை சொல்லும் போது நம்மளுடைய பாதங்கள் எப்படி இருக்குமா? ரொம்ப அழகா இருக்குதுன்னு கர்த்தர் என்ன சொல்றாரு? நம்மளுக்கு எல்லாவற்றையும் சொல்றாரு. அப்ப பாருங்க, நம்ம என்ன செய்யணும்? அவர் சமாதானத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துல எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சமாதானமா போகணும். சமாதானமாக நம்ம போகும்போது கண்டிப்பா கடவுள் என்ன செய்வார்? நம்மளே நடத்துவார். இப்ப நம்ம ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோம். அப்படி நல்ல நம்ம தேர்ந்தெடுக்கும் போது என்ன செய்யறோம்? நல்ல வசதி இருக்கா? அப்படிதான் பாக்குறோம். நல்ல பணம் இருக்கா? நல்ல வேலை இருக்கா? நல்ல வருமானம் இருக்கா? இப்படிதான் நம்ம பாக்குறோம். பாக்குறதுனால தப்பு கிடையாது. அந்த குடும்பத்தை பார்க்கணும். கடவுளுடைய பிள்ளைகளா, கடவுள் பிள்ளைகளா, அவர்கள் அவங்க குடும்பம் ஆலயத்துக்கு போறவங்களா, எல்லா நல்ல குணம் உள்ளவங்களா, கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களா, அப்படின்னு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா, வேதத்தை வாசிக்கிறவங்களா, அப்படின்னு நம்ம கடவுள், அதாவது அந்த மாதிரி குடும்பத்தை நம்ம பார்க்கும்போது கடவுள் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாவற்றிலுமே நல்ல பணம், நல்ல வசதி எல்லாவற்றையுமே கொடுப்பார். அது கடவுளுடைய பாதத்துல நம்ம வச்சிடணும். ஆனா நம்ம வைக்கிறது கிடையாது. எனக்கு இப்படிதான் வேணும், பொண்ணு அழகாதான் வேணும், கருப்பா வேண்டாம், இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அந்த மாதிரி யோசிக்காதபடி நல்ல குடும்பத்து பிள்ளைகளாக, கடவுளுடைய பிள்ளையாக நம்ம முடிவெடுக்கும் போது பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சமாதானமாக இருக்கும். இப்ப நம்ம சமாதானம் இல்லாம பணத்தை வச்சுட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்யும் போது அந்த குடும்பம் அடுத்த கொஞ்ச நாள்ல என்னது? பிரச்சனைகள் தான். உலகத்துல அநேக பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை நம்ம மாட்டக்கூடாது. கடவுளுடைய சித்தப்படி அப்படின்னு நம்ம வைக்கும்போது, அவருடைய சமாதானத்துக்காக நம்ம பாடுபடும் போது கடவுள் என்ன செய்வாரு? இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் சமாதானத்தை என்ன செய்வார்? தருவார். வேதத்தை நம்ம விரும்பி வாசிக்கணும். வாசித்தா கண்டிப்பா கடவுள் என்ன செய்வார்? நம்ம அதன்படி நடக்கவும் செய்யணும். நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளுக்கு சமாதானத்தை என்ன செய்வார்? கண்டிப்பாக கட்டளை இடுவார். அதாவது அவர் சொல்றாரு, இதனுடைய பலன்கள் பாருங்க. நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால, வேதத்தை விரும்பி வாசிக்கும் போது, ஜெபிக்கிற மக்களுக்கு அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, நல்ல காரியம் செய்யும் போது, அவருக்கு பிரியமான வழியில் நம்ம நடக்கும்போது நம்மளுடைய பாதங்கள் அழகு பெறுமா. ரோமர் 10:15 பார்க்கும்போது கடவுள் சொல்றாரு, அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்றாரு. கடவுள் நம்மளை அவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கார். அப்ப நம்ம அதன்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்க செய்யணும். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? கடவுளுடைய புத்திரரா இருக்கணும். சமாதானம் பண்ணணும். நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள். மத்தேயு 5:9 பார்க்கும்போது, அப்ப நம்ம என்ன செய்யணும்? கடவுளோடு எல்லாவற்றிலும் நம்ம ஒன்றி இருக்கும்போது கடவுள் என்ன செய்வாரு? அவர் நம்மளுக்கு சமாதான வழியை என்ன செய்வாரு? அவர் காட்டுவார். இப்ப நம்ம பொதுவா பேசுறோம். இப்ப பாருங்க, மிருகத்து கூட கடவுள் என்ன சொல்றாரு? ஏசாயா 11:5-9 பார்க்கும்போது மிருகங்கள் கூட இந்த சமாதானம் இருக்குதுன்னு பாக்குறாரு. ஏசாயா 11:6 பாருங்க, ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும்,
புலி வந்து வெள்ளை அட்டுக்கொடியோட படுத்து கிடக்குமா. கன்றுக்குட்டி பாருங்க, காளை பாலசிங்கமும் ஒருமித்து இருக்கும். அப்போ சிங்கம் பாருங்க மாட்டை போல் வைக்கோல் தின்னுமா. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? அப்போ எவ்வளவு பெரிய சமாதானம் பாருங்க. அப்போ இந்த சமாதானத்துக்காக நாம என்ன செய்யணும்? ரொம்ப ஜெபிக்கணும். இந்த சமாதானம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா தேவை. இந்த மாதிரி மக்களுக்கு தான் கடவுள் என்ன செய்வாரு? சமாதானத்தை அளிப்பார். திரும்பவுமாக சொல்றேன், யார் யாருக்கு சமாதானத்தை அளிப்பார்னா, வேதத்தை விரும்பி வாசிக்கிறவங்களுக்கு, கற்பனைகளை கை கொள்றவங்களுக்கு, ஜெபிக்கிற மக்களுக்கு, ஆலயத்தில் செல்பவர்களுக்கு, சாந்த குணமுள்ளவர்களுக்கு, பரிசுத்த வாழ்க்கை நடத்துறவங்களுக்கு, கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு, நற்கிரியை செய்பவர்களுக்கு, ஆவின் சிந்தை உள்ளவர்களுக்கு, கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக கடவுள் என்ன செய்வார்? சமாதானத்தை கொடுப்பார். நம்ம குடும்பத்திலயும் சமாதானம் இருக்கும், நம்ம பிள்ளைகளும் சமாதானமாக இருப்பார்கள், நம்ம வாழ்க்கையில வந்து சமாதானமாக எல்லாரும் இருக்கும். இந்த சமாதானத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம மாத்திரமே வச்சுக்காம, இந்த சமாதானம் நம்ம சந்தோஷமா இருக்கும்போது இந்த சந்தோஷத்தின் அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஓ, அப்ப கடவுளை தேடினா நம்ம சமாதானமா இருப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க? ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கடவுளை தேடணும். அப்படி கடவுளை தேடும்போது கடவுள் என்ன செய்வார்? நம்மளுக்கு சமாதானத்தை தருவார். ஜெபம் செய்வோம். என் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஆண்டவரே சுவாமி, இந்த மத்தியான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி, உங்களுக்கு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு சமாதானத்தை நீர் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய சமாதானத்தை இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதியினாலும், கடனினாலும், பிரச்சனையினாலும், சூழ்நிலையினாலும் எத்தனையோ குடும்பங்கள் சமாதானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் வாழ்வில் உன்னுடைய சமாதானம் இறங்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் ஆண்டவரே சமாதான கர்த்தர் அப்பா, சமாதான பிரபுப்பா, நீ சமாதான ராஜா அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளெல்லாம் கர்த்தாவே நீர் ஆண்டவரே சுவாமி அப்பா, குடும்ப பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் கர்த்தாவே சமாதானத்தில் எழுந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலேயும் ஆண்டவரே சமாதானத்தை நீர் ஊற்ற போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது சமாதானத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று கொள்கிறேன் கர்த்தாவே. துன்மார்க்க மக்களோட கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி அப்பா, சமாதானத்தை நாடாதபடி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தாவே, அவர்களும் கர்த்தாவே சமாதானமாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. இங்க கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தாவே, திரும்பி செல்லும் போது கர்த்தாவே நீர் கொடுக்க அந்த சமாதானத்தை பெற்று கடந்து செல்ல நீர் உதவி செய்ய வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.